பயங்கரமாக கூட்டு திட்டுவார், சத்தம் போடுவார். ஆமாம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னத்துக்கு, என்ன காரணம், அவன் உடனே செலவு பண்ணிட்டானே நீங்கள் பண்ணணும்னு அர்த்தம் இருக்குதா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த வேலையை நீ செய்யக்கூடாது, அது ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்றத கூப்பிட்டு அவருடைய கவனத்துக்கு போச்சுன்னா கூப்பிட்டு. இப்போ ஒரு பையன் மதுரையில் வந்து அவனுக்கு ரத்தம் ஊற்றுது, இது எனக்கு தெரியாது. அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நிறையா அவரோடக்கு மெசேஜ் மன்றத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அனுப்புகிறோம். பட் அதை எனக்கு யாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, எனக்கோட நாலேஜ் இல்லை. நைட்டு 11:45 ஃபோன் பண்ணி எப்படி தெரியுமா இதை மாதிரி ஒருத்தன் ஒரு பையன் வந்து தெரியுமா, தெரியாது, என்ன தெரியாதுன்றீங்க, அதுமாரி செஞ்சுக்கலாமா, ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆனிச்சுன்னா என்ன ஆகுறது, அந்த குடும்பத்துக்கு அது யார் ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிங்கன்னாரு. அப்படி இப்படின்னு ஃபோன் அடிச்சோன்னே மதுரை பிடிச்சின்னா அவன் படம் ஏதோ ரீரிலீஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ஒரு 8 to 9 months பிஃபோர் தான் அப்படின்னோடனே அப்புறம் அந்த பையன்கிட்ட சொல்லி ஏன்ப்பா இது மாதிரிலாம் செஞ்சீங்க போனீங்க அப்படின்னு தளபதினு என்னை சத்தம் போடுறாரு. அதெல்லாம் கவனிக்கணும், அதெல்லாம் சொல்லக்கூடாதா, எடுத்து சொல்லக்கூடாதா, அதுமாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தெரியாதா உங்களுக்குன்னு என்னைய ஸ்கோல் பண்ணுறாரு, என்னை திட்டுறாரு, நீ ஏன் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காம இருந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறமா இல்லை தளபதி எனக்கு இது வேணும், அவன் அதேமாரி கீழ்ச்சிக்கினேன் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் நிறைய இன்சிடெண்ட்டு அவருடைய கவனத்துக்கு போச்சுன்னா டப்புன்னு வச்சு அவர் பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பார். அவருடைய கவனத்துக்கு போச்சு அப்படின்னா பட்டுன்னு அவருக்கு உடனே அதெல்லாம் வந்து ரசிகருக்கோ ஒரு தோணும் அதுமாரிலாம்னா உடனே அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும், கிளாரிஃபை பண்ணணும். ஆமாம், கிளாரிஃபை பண்ண, இல்லைன்னா ஒரு கோவம், இது வந்து கோபம்